அதாவது நேற்று நடந்த விஷயங்கள் எல்லாமே கடந்த காலம். அதற்கு உயிர் என்பது கிடையாது. அதனால் உயிரோட்டம் என்பதும் கிடையாது. ஏன்னா அது நடந்து போன விஷயம். அதுக்காக அதுக்கு உயிர் கிடையாது. எதிர்காலத்துக்கும் உயிரோட்டமும் இல்லை, உயிரும் இல்லை. ஸோ இப்போ நம்ம நடந்துகிட்ருக்கு, இப்போ நம்ம வாழ்க்கையில் என்ன நடந்துகிட்ருக்கோ, இந்த செகண்டில் என்ன நடக்குதோ அதுதான் என்னது உண்மை. அதுதான் நிதர்சனமான உண்மை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நிகழ்காலத்தில் வாழ்ந்தாதான் நம்முடைய வாழ்க்கை மிகவும் சுவாரஸ்யமாகவும் அன்பாகவும் ஆனந்தமாகவும் இருக்கும். எப்படின்னு கேட்குறீங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நடந்த காலத்தை நம்ம நினச்சி பார்த்தோம் அப்படின்னா இப்போ என்ன செய்ய வேண்டியதை செய்ய மறந்துடுவோம் இல்லையா? அப்போ என்ன ஆகும், நம்ம கடந்த காலத்தை பற்றி நினச்சிட்டு இருக்கும் பொழுது அதனால என்ன வரப்போகுது, நமக்கு வருத்தம் தான் வரப்போகுது இல்லையா? திரும்ப ஏற்கனவே அந்த விஷயத்தை நினச்சி நம்ம முன்னாடியே வருத்தப்பட்டிருப்போம். திரும்ப நம்ம அந்த வருத்தத்தை எடுத்துகிட்டு வந்து இப்போ வருத்தப்பட்டுருப்போம், கஷ்டப்பட்டுருப்போம். அதுக்கு அப்போ என்ன பண்ணுறோம், நம்ம தெரியாமல் அந்த கஷ்டத்துக்கு நம்மளே தண்ணி ஊற்றி என்ன பண்ணுறோம், அந்த செடியை